பாபிலோனின் மிகச்சிறந்த இந்த நிதி புத்தகத்தின் முதல் அத்தியாயம் பன்சிர் என்ற தேர் செய்யும் மனிதனை பற்றியது. அவன் ஒருநாள் தன் வீட்டின் மதில்மேல் அமர்ந்து மிகவும் கவலையோடு யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கையில் செய்ய வேண்டிய வேலைகளிருந்தும் அவனுக்கு அதை செய்ய மனமில்லை. அவனிடம் ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் அவன் தன் உழைப்பை எல்லாம் கொட்டி கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய நெருங்கிய நண்பனான கோபி என்ற இசைக்கலைஞன் அங்கு வருகிறான். பன்சிர் ஏதோ பெரிய பணக்காரன் போல மதில் மேல் அமர்ந்து ஓய்வெடுப்பதாக நினைத்து தனக்கு ஒரு 2 வெள்ளிக்காசுகள் கடன் தருமாறு கேட்கிறான். அப்போது பன்சிர் தன்னிடம் 2 காசுகள் இருந்தால் நானே அதை யாருக்கும் தராமல் வைத்துக் கொள்வேன் என்று கூறி தன் நிலைமையை விளக்குகிறான். தாங்கள் இருவரும் இரவும் பகலும் உழைத்தும் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம், அன்றாட உணவிற்கே ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று தன் நண்பனிடம் ஆதங்கப்படுகிறான். தங்களுடைய உழைப்பு எல்லாம் மற்றவர்களை பணக்காரர்களாக்க மட்டுமே பயன்படுகிறதே தவிர தங்களுக்கு என்று ஒரு தங்கக்காசு கூட மிஞ்சுவதில்லை என்பதை அவன் உணர்கிறான். நாம் ஏன் இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் கஷ்டப்படுகிறோம் என்ற கேள்வி பன்சீரை ஆழமாக உலுக்குகிறது. இவர்களின் இந்த சோகமான உரையாடலின் போது இவர்களுடைய சிறுவயது நண்பனான அர்காத் என்பவனைப் பற்றிய நினைவு வருகிறது. அர்காத் இப்போது பாபிலோனின் மிகப் பணக்கார மனிதனாக மாறிவிட்டான். அவன் எல்லோரையும் போலத்தான் வளர்ந்தான். ஆனால் இன்று அவனிடம் அளவற்ற செல்வம் இருக்கிறது. எனவே நாம் ஏன் அவனிடம் சென்று அவன் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனான் என்ற ரகசியத்தை கேட்கக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். தங்களின் அறியாமையை ஒப்புக்கொண்டு செல்வத்தை சேர்ப்பதற்கான சரியான வழியை கற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகிறார்கள். வெறும் கடின உழைப்பு மட்டும் போதாது, பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த சரியான ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு பன்சீருக்குள் ஏற்படுவதோடு இந்த முதல் அத்தியாயம் முடிகிறது. பாபிலோனின் மிகப் பணக்கார மனிதனான அர்காத்திடம் அவனுடைய பழைய நண்பர்கள் பன்சீரும் கோபியும் தங்களின் ஏழ்மை நிலையை மாற்ற வழி கேட்கச் செல்கிறார்கள். நாங்கள் உன்னை விட கடினமாக உழைத்தும் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம், நீ மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாய் என்று அவனிடம் நேரிடையாகவே கேட்கிறார்கள். அதற்கு அர்காத், நீங்கள் இதுவரை பணத்தை ஈட்டுவதற்கும் அதை சேமிப்பதற்கும் உண்டான சரியான விதிகளை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது அதை தெரிந்து வைத்திருந்தும் பின்பற்றவில்லை என்று மிக தெளிவாக பதில் கூறுகிறான். தன் கடந்த கால வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் அர்காத் தானும் ஒரு காலத்தில் சாதாரண எழுத்தராகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்கினேன் என்று கூறுகிறான். ஒரு நாள் அல்காமிஷ் என்ற பணக்கார கடன் வழங்குபவர் அவனிடம் சில நகல்களை எழுதி கேட்கிறார். அதை அர்காத் வேகமாக முடித்துக் கொடுத்ததால் மகிழ்ந்த அல்காமிஷ் அவனுக்கு பணக்காரனாவதற்கான ரகசியத்தை கற்றுத்தருகிறார். அதுதான் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான தாரக மந்திரம். அதாவது, நீ சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதி உனக்கே சொந்தமானது. நீ உழவர்களுக்கும் தையல்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பணம் கொடுப்பதற்கு முன்பாக உனக்காக ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும். அது நீ சம்பாதிக்கும் பணத்தில் 10ல் ஒரு பங்காக, அதாவது 10% இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட அர்காத் தொடர்ந்து அதை தன் வாழ்க்கையில் பின்பற்றத் தொடங்குகிறான். அவன் சம்பாதித்த பணத்தில் 10ல் ஒரு பங்கை சேமித்து அதை முதலீடு செய்யத் தொடங்குகிறான். ஆரம்பத்தில் சில தவறான முதலீடுகளால் பணத்தை இழந்தாலும் அனுபவத்தின் மூலம் சரியான வழிகளை கற்றுக்கொண்டு தன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான். அந்த பணம் மேலும் பல பணத்தை பெற்றுத்தந்து காலப்போக்கில் அவனை பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றுகிறது. கடின உழைப்பு மட்டும் ஒருவனை பணக்காரனாக்காது, சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியைச் சேமித்து அதை சரியான முறையில் முதலீடு செய்து பெருக்குவதுதான் உண்மையான செல்வத்திற்கான வழி என்பதை தன் நண்பர்களுக்கு அர்காத் புரிய வைக்கிறான். 7 Cures for a Lean Purse, அதாவது உங்களுடைய காலியான பணப்பையை எப்படி நிரப்புவது அப்படிங்கிறத பத்தி ஜார்ஜஸ் கிளாசன் இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிதியாதாரத்தை உயர்த்தி செல்வத்தை சேர்க்கறதுக்கான 7 மிக முக்கியமான வழிகள் தான் இது. முதல்ல, உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காகவே சேமிக்க பழகிக்கணும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல குறைஞ்சது 10% 10 விழுக்காடு உங்களுடைய எதிர்காலத்துக்காக முதல்லையே எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற தொகையை வச்சுதான் உங்களுடைய மற்ற செலவுகளை திட்டமிடணும். அடுத்ததா, அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஆடம்பர ஆசைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்றாரு. நம்முடைய ஆசைகளுக்கு எல்லையே கிடையாது. அதனால தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி முறையான பட்ஜெட் போட்டு வாழ பழகிக்கணும். அப்படி சேமிக்கிற பணத்தை சும்மா வச்சிருக்காம அது மேலும் மேலும் பெருகும்படி நல்ல இடங்கள்ல முதலீடு செய்யணும். உங்களுடைய பணம் உங்களுக்காக உழைச்சு உங்களுக்கு ஒரு தொடர் வருமானத்தை தந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் முதலீடு செய்யும்போது பேராசைப்பட்டு அதிக லாபத்துக்கு ஆசைப்படக்கூடாது. முதலீடு செய்யற இடத்தோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். முதலீட்டுல நஷ்டம் வராம இருக்க அந்தந்த துறையில அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்க பணத்தை பாதுகாக்கும். அடுத்து, வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து பணத்தை வீணாக்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை உருவாக்கிக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கை செலவை குறைச்சு மனநிறைவை தரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வயதான காலத்திலையும் உங்களுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இப்போதிருந்தே சேமிச்சு வைக்கணும். கடைசியா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய சம்பாதிக்கும் திறனை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும்.
புதிய விஷயங்களை கத்துக்கிறது, உங்க அறிவை வளர்த்துக்கிறது மூலமா தான் உங்களுடைய வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியும். இந்த 7 விஷயங்களையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு பெரிய செல்வத்தை சேர்க்க முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது. மீட் த காடஸ் ஆஃப் குட் லக், அதாவது அதிர்ஷ்ட தேவதையை எப்படி சந்திப்பது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதோ லாட்டரியில வர்றதுனோ இல்ல சில பேருக்கு மட்டும் தானா தேடி வர்ற ஒரு விஷயம்னோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் அதிர்ஷ்டத்தை பத்தி முற்றிலும் ஒரு புதுமையான பார்வையை நமக்கு தருது. உண்மையான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நாம எடுக்கிற உடனடி முடிவுகள்லையும் செயல்பாடுகள்லையும் தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் எல்லா நேரமும் கதவை தட்டாது. அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு வரும்போது அதை உடனே பயன்படுத்திக்கிறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் தேடி வருது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்போ இல்ல ஒரு நல்ல தொழில் தொடங்குறதுக்கான சூழலோ வரும்போது நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டே இருப்பாங்க. இந்த தள்ளி போடும் குணம்தான் அதிர்ஷ்டத்தை நம்மை விட்டு விரட்டி அடிக்குது. அதிர்ஷ்ட தேவதை யாருக்கு சாதகமா இருப்பாங்கன்னா, தள்ளி போடாம உடனுக்குடன் களத்துல இறங்கி வேலை செய்யற சுறுசுறுப்பான மனிதர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா வாய்ப்புகள் வரும்போது தயங்காம பயப்படாம துணிச்சலோட முதல் அடியை எடுத்து வைக்கிறவங்க தான் அந்த வாய்ப்பை லாபமா மாத்துறாங்க. மத்தவங்க அதை வெறும் வேடிக்கை பார்த்துட்டு அவனுக்கு என்னப்பா நல்ல அதிர்ஷ்டம், ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவன் சரியான நேரத்துல சரியான வாய்ப்பை பிடிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அதனால நீங்க அதிர்ஷ்டசாலியா மாறணும்னா ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சும்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்க முன்னாடி வர்ற நல்ல வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அலட்சியப்படுத்தாம தள்ளி போடாம உடனே செயல்ல இறங்குங்க. அந்த சுறுசுறுப்பும் துணிச்சலும் தான் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருது. த 5 லாஸ் ஆஃப் கோல்ட், அதாவது தங்கத்திற்கான 5 விதிகள் என்னென்ன, பணம் யாரை தேடி வரும், அது எப்படி பல மடங்கு பெருகும் அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல அர்காத் ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காரு. பணத்தை மதிக்கிறவங்களுக்கு இந்த 5 விதிகளும் காலத்தை கடந்த ஒரு வழிகாட்டியா இருக்கும். முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, தன் வருமானத்திலிருந்து குறைஞ்சது 10% 10 விழுக்காடு தன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக ஒதுக்கி வைக்கிற எந்த ஒரு நபரையும் தேடி தங்கம் தானாவே வரும், அவங்க கிட்ட அது வேகமாவும் பெருகும். 2வது விதி, அப்படி சேமிச்ச பணத்தை சும்மா வச்சிருக்காம லாபம் தர்ற ஒரு நல்ல வழியில முதலீடு செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த தங்கம் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். ஒரு புத்திசாலியான எஜமானனுக்கு உழைக்கிற அடிமை போல அது பல மடங்கு குட்டிகளை போட்டு உங்க செல்வத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும். 3வது விதி, முதலீடு செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்தந்த துறையில அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களோட ஆலோசனையை கேட்டு பணத்தை பாதுகாப்பான இடங்கள்ல மட்டும் முதலீடு செய்யறவங்கள விட்டு தங்கம் என்னைக்குமே ஓடாது, அவங்க கிட்டேயே பத்திரமா தங்கிடும். 4வது விதி, நமக்கு நல்லா தெரியாத ஒரு தொழில்துறையிலையோ இல்ல அனுபவமே இல்லாதவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கொண்டோ அவசரப்பட்டு முதலீடு செஞ்சா அந்த தங்கம் நம்ம விட்டு சீக்கிரமாவே கை நழுவி போயிடும். அதனால தெரியாத துறையில கைய வைக்கக்கூடாது. கடைசி 5வது விதி ரொம்ப முக்கியம். பேராசப்பட்டு சாத்தியமே இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் தர்றதா சொல்ற மோசடி திட்டங்கள்லையோ இல்ல குறுக்கு வழியில சீக்கிரம் பணக்காரனாகணும்னு நினைக்கிறவங்க கிட்டயோ தங்கம் கண்டிப்பா தங்காது. தவறான கற்பனையான வழிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சா அது நஷ்டத்துல தான் முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, உழைச்சு சேமிக்கிற பணத்தை பாதுகாப்பான வழியில முதலீடு செஞ்சு பேராசப்படாம முறையா கையாண்டா தங்கம் உங்களை தேடி வரும், உங்க தலைமுறைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த 5 தங்க விதிகள். பாபிலோனின் தங்கக்கடன் வழங்குபவர் என்ற இந்த அத்தியாயம் நம்மிடம் இருக்கும் பணத்தை எப்படி பத்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியது. இதில் கதையின் நாயகனான ரொடன் என்பவன் ஈட்டியுடன் கூடிய கேடயங்களை செய்யும் ஒரு சாதாரண தொழிலாளி. அவனுடைய உழைப்பை பாராட்டி பாபிலோன் அரசர் அவனுக்கு 50 தங்க காசுகளை பரிசாக கொடுக்கிறார். தன் வாழ்நாளில் அவ்வளவு பெரிய தொகையை பார்த்திராத ரொடன் அதை எப்படி பாதுகாப்பது, யாரிடம் முதலீடு செய்வது என்று தெரியாமல் குழம்பிப் போகிறான். அவனுடைய தங்கை தன் கணவனின் துணிக்கடை வியாபாரத்தை விரிவுபடுத்த அந்த பணத்தை கடனாக கேட்கிறாள். ஆனால் அவளுக்கு பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாததால் ரொடன் தயங்குகிறான். இந்த குழப்பத்திற்கு தீர்வு காண பாபிலோனிலேயே மிகப்பெரிய தங்க கடன் வழங்குபவரான மாத்தன் என்பவரை சந்தித்து ரொடன் ஆலோசனை கேட்கிறான். அப்போது மாத்தன் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் தன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கும்போது வாங்குபவருக்கு அதை திருப்பிக் கொடுக்கும் தகுதியும் திறமையும் இருக்கிறதா என்பதை முதலில் ஆராய வேண்டும் என்கிறார். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த பணத்தை இழந்து நாம் நடுத்தெருவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். மாத்தன் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கிறார். முதல் வகை, தங்களிடம் இருக்கும் நிலம், நகை போன்ற சொத்துக்களை அடமானமாக வைத்து கடன் வாங்குபவர்கள். இவர்களிடம் பணம் திரும்ப வராவிட்டாலும் சொத்துக்கள் மூலம் அதை ஈடு செய்துவிடலாம். 2வது வகை, கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்கள்.
இவர்களுக்கு தொழில் செய்ய தகுதி இருக்கும் என்பதால் இவர்களுடைய வருமானத்தை நம்பி கடன் கொடுக்கலாம். 3வது வகை எந்த தகுதியும் திட்டமும் இல்லாமல் உணர்ச்சிவசப்பட்டு பணம் கேட்டு வருபவர்கள். இவர்களுக்கு கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராது, உறவும் கெட்டுப்போகும். ரொடன் தன் தங்கைக்கு கடன் கொடுத்தால் அவளது கணவனால் அதை திருப்பித் தர முடியாது என்பதை மாத்தன் புரிய வைக்கிறார். இறுதியாக இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் அந்த உதவி அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர அது உங்களையே அழித்து விடுவதாக மாறிவிடக் கூடாது. பேராசை பிடித்தவர்களிடமோ அனுபவம் இல்லாதவர்களிடமோ நம் பணத்தை கொடுத்து ஏமாறுவதை விட அதை சரியாக பெருக்கத் தெரிந்த புத்திசாலிகளிடம் ஆலோசனை கேட்டு முதலீடு செய்வதே நல்லது. உங்களின் சேமிப்பு உங்களை பாதுகாக்கும் கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு பாரமாக மாறிவிடக் கூடாது. பாபிலோனின் மதில்கள் என்ற இந்த அத்தியாயம் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய நிதி நிலைமையிலும் பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி பேசுகிறது. கதையின் பின்னணியில் பாபிலோன் நாட்டின் பெரும் படைகளும் அதன் அரசரும் தொலைதூர பகுதிக்கு ஒரு போருக்காக சென்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு எதிரி நாட்டுப் படைகள் திடீரென்று பாபிலோன் நகரத்தை முற்றுகையிடுகின்றன. தங்களை காப்பாற்றிக் கொள்ள பெரிய இராணுவம் இல்லாத அந்த சூழ்நிலையில் பாபிலோன் மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அப்போது அந்த நகரத்தின் எல்லையை காக்கும் முதன்மை பாதுகாவலரான பான்சார் என்ற முதியவர் மட்டுமே மக்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார். எதிரிகள் நகரத்தின் பிரம்மாண்டமான கோட்டை சுவர்களை தகர்க்க பயங்கரமான ஆயுதங்களோடு தொடர்ந்து முட்டி மோதுகிறார்கள். உள்ளே இருக்கும் மக்கள் அலறியடித்துக் கொண்டு பான்சாரிடம் வந்து, நாம் பிழைப்போமா, எதிரிகள் உள்ளே வந்துவிடுவார்களா என்று கதறுகிறார்கள். ஆனால் பான்சார் ஒவ்வொரு முறையும் மிகவும் நிதானமாக, பயப்படாதீர்கள், பாபிலோனின் மதில்கள் மிகவும் வலிமையானவை, அவை உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் என்று கூறி அவர்களுக்கு தைரியம் மூட்டுகிறார். கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்கும் மேலாக அந்த பயங்கரமான முற்றுகை நீடிக்கிறது. பான்சார் சொன்னது போலவே அந்த பிரம்மாண்டமான கோட்டைச் சுவர்கள் எதிரிகளின் அத்தனை தாக்குதல்களையும் தாங்கி நின்று நகரத்திற்குள் ஒருவரை கூட நுழையவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. இறுதியில் கோட்டையை உடைக்க முடியாமல் சோர்ந்து போன எதிரிப்படைகள் பின்வாங்கி ஓடிவிடுகின்றன. பாபிலோன் மக்கள் பெருமூச்சு விட்டு தங்களின் பாதுகாப்பு சுவர்களின் வலிமையை கொண்டாடுகிறார்கள். இந்த கதையின் மூலம் ஜார்ஜ் கிளாசன் நமக்குச் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், அன்றைய பாபிலோன் நகரத்திற்கு அந்த பெரும் மதில்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்தனவோ அதேபோல இன்றைய நவீன காலகட்டத்தில் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிதி ரீதியான பாதுகாப்புச் சுவர்கள் மிக மிக அவசியம். எதிர்பாராத மருத்துவச் செலவுகள், திடீர் வேலை இழப்பு அல்லது தொழில் நஷ்டம் போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்மை தாங்கி பிடிக்க ஒரு வலுவான நிதி பாதுகாப்பு நமக்கு தேவை. சேமிப்பு, அவசரகால நிதி, காப்பீடுகள் மற்றும் முறையான முதலீடுகள்தான் நாம் நமக்காக எழுப்பிக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மதில்கள். பாதுகாப்பு இல்லாத சொர்க்கம் எப்போது வேண்டுமானாலும் அழியலாம். எனவே வாழ்க்கையில் முன்னேறுவதோடு சேர்த்து நம்மைச் சுற்றியுள்ள பாதுகாப்புச் சுவர்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த அத்தியாயத்தின் இறுதிப் பாடம். பாபிலோனின் ஒட்டக வியாபாரி என்ற இந்த அத்தியாயம் கடன் வலையில் சிக்கித் தவிப்பவர்கள் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்து தங்கள் வாழ்க்கையை திரும்பப் பெறலாம் என்பதைப் பற்றிய ஒரு மிக உன்னதமான கதையாகும். இதில் தர்காட் என்ற ஒரு வாலிபன் பசியோடும் வறுமையோடும் பாபிலோன் வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் பலரிடம் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பிக் கொடுக்க முடியாமல் ஒளிந்து வாழ்கிறான். ஒரு நாள் அவன் தப்பித்து ஓட நினைத்த கடன்காரர்களில் ஒருவரான தாசிர் என்ற ஒட்டக வியாபாரி அவனை கச்சிதமாக பிடித்துவிடுகிறார். தர்காட் தப்பித்து போக முயன்றபோது தாசிர் அவனை திட்டித் தீர்க்காமல் அவனுக்கு உணவளித்து தன் சொந்த கதையை கூறி ஒரு பெரிய உண்மையை அவனுக்கு புரிய வைக்கிறார். தாசிர் சொல்கிறார், நானும் ஒரு காலத்தில் உன்னைப் போலத்தான் இருந்தேன். ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி இறுதியில் கடன்காரர்களுக்கு பயந்து என் மனைவியையும் பாபிலோன் நகரத்தையும் விட்டு ஓடிப்போனேன். அப்படி ஓடிப்போன தாசிர் பாலைவன கொள்ளையர்களிடம் சிக்கி அடிமையாக விற்கப்படுகிறார். அங்கு ஒட்டகங்களை மேய்க்கும் வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் அவருடைய எஜமானரின் மூத்த மனைவி அவரிடம், நீ ஒரு அடிமையின் மனநிலையை கொண்டிருக்கிறாயா அல்லது ஒரு சுதந்திர மனிதனின் மனநிலையை கொண்டிருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாள். அந்த ஒரு கேள்வி தாசிரின் மனதை தட்டி எழுப்புகிறது. தன் தவறுகளை உணர்ந்த தாசிர் அடிமையாக சாவதை விட போராடிச் சாவது மேல் என்று முடிவு செய்து ஒட்டகங்களை திருடிக்கொண்டு பாலைவனத்தை கடந்து மீண்டும் பாபிலோனுக்கே வருகிறார். அவர் ஓடிப்போகவில்லை, மாறாகத்தான் கடன் வாங்கிய அத்தனை பேரையும் நேரில் சந்தித்து, நான் வாங்கிய கடனை நிச்சயமடைப்பேன், எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கள் என்று தைரியமாக பேசுகிறார். அதன் பிறகு கடினமாக உழைத்து தன் வருமானத்தில் ஒரு பகுதியை தன் வாழ்வாதாரத்திற்கும் ஒரு பகுதியை தன் கடன்களை அடைப்பதற்கும் பிரித்து சரியாக திட்டமிட்டு செயல்படுகிறார். சில வருடங்களிலேயே அத்தனை கடன்களையும் அடைத்து பாபிலோனின் மதிப்புமிக்க ஒட்டக வியாபாரியாக மாறுகிறார்.
இந்த கதை வீடியோவில் பார்ப்பவர்களுக்கு கொடுக்கும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், கடன் வாங்குவது ஒன்றும் அவமானம் இல்லை, ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காமல் ஓடி ஒழிவதுதான் ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது. உங்களிடம் ஒரு சுதந்திர மனிதனின் மனநிலை இருந்தால், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் முறையான திட்டமிடல் மற்றும் உழைப்பின் மூலம் அதை நிச்சயம் அடைக்க முடியும். கடன் வலையில் இருப்பவர்கள் பயந்து ஓடாமல் கடன்காரர்களை நேரில் சந்தித்து தங்கள் சூழ்நிலையை விளக்கி உழைத்து அதை தீர்க்க முற்பட வேண்டும். எங்கு ஆர்வம் இருக்கிறதோ அங்கு வழி பிறக்கும் என்பதுதான் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச்சிறந்த பாடம். பாபிலோனின் களிமண் பலகைகள் என்ற இந்த 9வது அத்தியாயம் முந்தைய அத்தியாயத்தில் ஒட்டக வியாபாரி தாசிர் சொன்ன அதே கடன் தீர்க்கும் சூத்திரத்தை இன்னும் துல்லியமான எண்களோடும் கணக்குகளோடும் நமக்கு ஆதாரபூர்வமாக விளக்குகிறது. இந்த கதை நவீன காலத்தில் பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் குழு பாபிலோன் நகரின் இடிபாடுகளிலிருந்து 5 களிமண் பலகைகளை கண்டெடுப்பதிலிருந்து தொடங்குகிறது. அந்த பலகைகளில் பதிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை மொழிபெயர்த்தபோதுதான் அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அதே தாசிர் தன் கைகளால் செதுக்கிய சொந்த வாழ்க்கை டைரி என்பது தெரியவருகிறது. தான் எப்படி படிப்படியாக கடனிலிருந்து மீண்டு பெறும் செல்வந்தன் ஆனேன் என்ற ரகசியத்தை அவர் அதில் 5 விதிகளாக பதிவு செய்திருந்தார். முதல் பலகையில் தாசிர் ஒரு தங்கமான விதியை குறிப்பிடுகிறார். நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் 120% அதாவது 5இல் ஒரு பங்கை நாம் வாங்கிய கடன்களை திருப்பி அடைப்பதற்காக மட்டுமே ஒதுக்க வேண்டும். 2வது விதியாக நம்முடைய வருமானத்தில் 70% மட்டுமே நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கும் குடும்பச் செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டும். இந்த 70%த்திற்குள் நம் வாழ்க்கையை நடத்த பழகிக் கொள்வது மிகவும் முக்கியம் என்கிறார். 3வது மற்றும் மிக முக்கியமான விதி என்னவென்றால், மீதமுள்ள 10% பணத்தை எக்காரணம் கொண்டும் செலவு செய்யாமல் நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் சேமித்து வைக்க வேண்டும். கடனாளியாக இருக்கும்போது கூட நமக்கென்று ஒரு பங்கை சேமிப்பதுதான் நம்முடைய சுயமரியாதையையும் நம்பிக்கையையும் மீட்டெடுக்கும் என்கிறார் தாசிர். 4வது மற்றும் 5வது பலகைகளில் அவர் இந்த திட்டத்தை எப்படி தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார் என்பதை எழுதியுள்ளார். அவர்தான் கடன் வாங்கிய அத்தனை பேரின் பெயர்களையும் ஒரு பட்டியலில் எழுதி ஒவ்வொரு மாதமும் தன்னிடம் இருக்கும் அந்த 20% பணத்தை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து வந்தார். தொடக்கத்தில் சிலர் கோபித்துக் கொண்டாலும் தாசிரின் நேர்மையையும் உழைப்பையும் பார்த்து பிறகு அனைவரும் மதிக்கத் தொடங்கினர். சில வருடங்களிலேயே அவர் முழுமையாக கடனிலிருந்து மீண்டு தன் சேமிப்பு பணத்தை கொண்டு பெரிய தொழிலதிபரானார். இந்த அத்தியாயம் வீடியோ பார்ப்பவர்களுக்கு கற்றுத்தரும் பாடம் மிகவும் தெளிவானது. கடன் தொல்லையில் இருப்பவர்கள் முதலில் கடனை அடைத்துவிட்டு அப்புறம் சேமிக்கலாம் என்று நினைப்பது தவறு. உழைப்பு, முறையான பட்ஜெட் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் எந்தவொரு பெரிய கடனையும் எளிதாக வெல்ல முடியும். உங்கள் வருமானத்தை 70, 20, 10 என்று இந்த 3 பங்குகளாக பிரித்துச் செயல்படத் தொடங்கினாலே நிதி சுதந்திரம் என்ற இலக்கை உங்களால் மிக குறுகிய காலத்தில் எட்டிவிட முடியும் என்பதுதான் இந்த களிமண் பலகைகள் நமக்குச் சொல்லும் காலத்தால் அழியாத உண்மை. பாபிலோனின் அதிர்ஷ்டசாலி மனிதன் என்ற 10வது அத்தியாயம் மற்றும் பாபிலோனின் வரலாற்று சுருக்கம் என்ற 11வது அத்தியாயம் ஆகிய இரண்டும் உழைப்பின் உன்னதத்தையும் அந்த பேரரசின் வீழ்ச்சியையும் நமக்கு கற்றுத்தருகின்றன. முதலாவதாக 10வது அத்தியாயம் ஷாருகாடா என்ற ஒரு பெரிய வர்த்தகரை பற்றியது. அவர் ஒருமுறை தன் வியாபார பயணத்தின் போது தன் பழைய நண்பனின் பேரனான ஹார்டன் என்பவனை சந்திக்கிறார். ஹார்டன் ஆடம்பர ஆடைகளை உடுத்திக்கொண்டு உழைப்பை ஒரு கேவலமான விஷயமாக நினைக்கும் நவீன இளைஞனாக இருக்கிறான். அவனுக்கு உழைப்பின் மதிப்பை உணர்த்த ஷாருகாடா தன் கடந்த கால கதையை கூறுகிறார். அவர் சொல்கிறார், நானும் உன்னுடைய தாத்தாவும் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம். உன்னுடைய தாத்தா ஒரு தட்டாராகவும் நான் செங்கல் சூளையில் களிமண் சுமக்கும் அடிமையாகவும் வேலை செய்தோம். ஆனால் நாங்கள் உழைப்பை ஒரு சாபமாக கருதவில்லை, மாறாக எங்களை மீட்டெடுக்கும் சிறந்த நண்பனாக கருதினோம். ஷாருகாடா தன் கடின உழைப்பால் எஜமானரின் நம்பிக்கையை பெற்று ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்தே வியாபாரத்தை கற்றுக்கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிறார். உழைக்கத் தயாராக இருக்கும் மனிதனுக்குத்தான் நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் தேடிவரும் என்பதை அவர் ஹார்டனுக்கு புரிய வைக்கிறார். தன் தாத்தாவின் உழைப்பை அறிந்து வெட்கப்படும் ஹார்டன் இனிமேல் தானும் கடினமாக உழைப்பேன் என்று சபதம் எடுக்கிறான். இந்த அத்தியாயம் வீடியோ பார்ப்பவர்களுக்குச் சொல்லும் செய்தி என்னவென்றால், சோம்பேறித்தனம் மனிதனை வீழ்த்தும், ஆனால் கடின உழைப்பு உங்களை எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் மீட்டு அதிர்ஷ்டசாலியாக மாற்றும். இதனைத் தொடர்ந்து வரும் இறுதி அத்தியாயம் பாபிலோன் நகரின் ஒட்டுமொத்த வரலாற்று பின்னணியை நமக்கு விவரிக்கிறது. உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தைக் கொண்ட பாபிலோன் ஒரு காலத்தில் வளம் கொழிக்கும் உலகின் மிகச் செல்வந்த நகரமாக இருந்தது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த நகரத்திற்கு என்று இயற்கையான காடுகளோ சுரங்கங்களோ அல்லது நதிகளோ பெரிய அளவில் இல்லை. வறண்ட அந்த பாலைவன பகுதியை மனிதர்களின் புத்திசாலித்தனமான உழைப்பும் பிரம்மாண்டமான நீர்ப்பாசன கால்வாய்களும் வானளாவிய பாதுகாப்புச் சுவர்களும் தான் ஒரு பேரரசாக மாற்றின.
ஆனால் காலப்போக்கில் உழைப்பை மறந்து மக்கள் பேராசையிலும் ஆடம்பரத்திலும் மூழ்கியபோது அந்த பெரும் பேரரசும் வீழ்ச்சியை சந்தித்தது. எதிரி நாட்டு மன்னனான சைரஸ் என்பவன் பாபிலோனை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றினான். இன்று அந்த பிரம்மாண்டமான கோட்டைகளும் செல்வங்களும் அழிந்து வெறும் மண்மேடுகளாக மட்டுமே காட்சியளிக்கின்றன. இந்த இறுதிப் பகுதி நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட செல்வங்கள், முறையான பாதுகாப்பும் ஒழுக்கமும் இல்லையென்றால் எவ்வளவு பெரிய பேரரசாக இருந்தாலும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதுதான். இத்துடன் இந்த புத்தகத்தின் அத்தனை ரகசியங்களும் நிறைவடைகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.